Hello friends, welcome to Kitchen Lovers. இன்னைக்கு நாம கிச்சன்ல chicken 65 டேஸ்ட்ல வெளியே நல்ல கிறிஸ்பியா உள்ள சாஃப்ட்டா சூப்பரான பொட்டேட்டோ 65 தாங்க செய்ய போறோம். இது சாதம் வெரைட்டி ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான காம்பினேஷன்ல இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட செஞ்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சுட வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாகவும் அந்த தண்ணியில் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு வெட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன பீஸாக வெட்டாமல் மீடியம் சைஸ் பீஸாகவே வெட்டிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிழங்கு முழுசாக வேகணும்னு அவசியம் இல்லை, 90% மட்டும் வெந்தால் போதும். பாருங்கள், கிழங்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். கிழங்கு அப்படி நல்லா வெந்துருச்சுன்னா உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க வெந்துருச்சா இல்லையான்னு. வேக வச்ச கிழங்க இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதா மிளகாத்தூளாக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதியை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகவும் தயார் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க ஒவ்வொன்றா ஆயிலில் சேர்த்துடலாம். ஒவ்வொரு பீஸாவே எடுத்து தள்ளி தள்ளி உள்ளே சேர்த்துக்கோங்க. மொத்தமாக அள்ளி போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், அதனால் ஒவ்வொன்றாவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்க வேணாம், மீடியமான ஹீட்டில் இருந்தாலே போதும். ரொம்ப சூடாக இருந்தால் போட்டதுமே கருகிடும். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வேகவும் ஒவ்வொன்றா திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டான உருளைக்கிழங்கு 65 ரெடி. இந்த பொட்டேட்டோ 65 ரசம் சாதம் தயிர் சாதத்து கூட சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம கிச்சன் லவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.